நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாவேந்தன் இணைக்கிறார். பாவேந்தன், விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் மற்றும் புதுவை பகுதிகள் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துல லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பா இன்றைக்கு பாத்தீங்கன்னா நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பத்தூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அந்த தொடர்ச்சியாக தமிழகத்தில் நாளை பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்கள்ல மலைப்பகுதிகள் ஒட்டி தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருப்பது. அதன் தொடர்ச்சியாக தொடர்ந்து தமிழகத்துல வெயிலின் தாக்கம் அதிகமா இருப்பதனால நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்கள்ல வருகிற 4ஆம் தேதி மிதமான மழை முதல் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே வெயிலின் தாக்கம் சென்னையில வாட்டி வதக்கக்கூடிய நிலையில உள் மாவட்டங்கள்ல இந்த மழைக்கான எச்சரிக்கை என்பது மக்கள் மத்தியில மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டும் இல்லாம சென்னை பொறுத்தவரை வெயிலின் தாக்கமானது சற்று குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சில இடங்கள்ல மேகமூட்டத்துடன் காணப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நன்றி பாவேந்தன், விவரங்கள்.